வெல்கம் டு மை கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டூ while loop in C. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் while loop பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து do while loop in C. What is the do while loop? Do while loop is a post-test loop. It is similar to while loop except it executes its body at least once. ஓகே, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்து post-test loop. அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த லூப்பில் இருக்கிற பாடி வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அந்த லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த whileல இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட் டெஸ்ட் லூப்பு. ஓகே, while லூப் வந்து ப்ரீ டெஸ்ட் லூப்பு, டூ while லூப் வந்து போஸ்ட் டெஸ்ட் லூப்பு. ஸோ சிமிலர் while மாதிரி தான், ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும்னா எக்ஸிக்யூட் ஆயிரும் பாடியில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அட்லீஸ்ட் ஒன்ஸ் அந்த கண்டிஷன்ஸ் ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ வெதர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது உங்களுக்கு பாடி ஆஃப் த loop வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே, then the do while loop terminates when the text expression is evaluated to 0. ஸோ உங்களுக்கு இந்த do while loop வந்து டெர்மினேட் எப்போ ஆகும் அப்படின்னா, அந்த கண்டிஷன் வந்து 0 ஆச்சு அப்படின்னா, அதாவது ஃபால்ஸ், அந்த whileல கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ இதான் சின்டாக்ஸு. ஸோ பாருங்கள், டூ அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், அதாவது ஓப்பன் கார்லி ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா க்ளோஸ்லேருந்து இது ஃபுல்லாமே பாடி ஆஃப் த லூப். ஓகே, இதுங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். தென் அகெயின் அதை கண்டினியூ பண்ணி இந்த பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம while அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டூக்கும் whileக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ whileல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து டூவில் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை கண்டினியூ பண்ணி உங்களுக்கு whileல வந்து கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் whileக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அகெயின் உங்களுக்கு லூப்பில் போய் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்காக, அதாவது பாட்டம் டு டாப். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் போஸ்ட் டெஸ்ட் பண்ணோம் என்னது whileல இருக்கிற கண்டிஷன் ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்ட்டு. இது ட்ரூ அப்படின்னா அகெயின் லூப்பில் போகும். ஓகே, லூப்பில் போய் பாடி ஆஃப் த கண்டென்ட் அகெயின் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பி whileல செக் பண்ணும். ட்ரூவாக இருந்ததுன்னா அகெயின் போகும், இல்லை ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ரோக்ராமில் ஏதாவது ஸ்கிப் ஆயிரும். ஓகே, இந்த பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகி மெயின் ப்ரோக்ராமில் போயிடும். ஓகே, இதுக்கான ஃப்ளோ சார்ட் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டூ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இது கண்டிஷன் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த சிம்பிள் போடக்கூடாது. ஸோ டூவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், whileல இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இது ட்ரூ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு டெர்மினேட் த லூப். ஓகே, இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும். இல்லை ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு பாட்டம்லேருந்து போய் லூப்பில் இருக்கிற கண்டென்ட் வந்து பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? பாடி ஆஃப் த லூப் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டூ whileக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ வந்து மெயின் ப்ரோக்ராமில் வந்து int count equal to 10 அப்படின்னு இனிஷியலாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறேன். கவுண்ட்டுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ டூவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, பாடி ஆஃப் த லூப்பில் printf கொடுத்து கவுண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ %d/n ஃபார் வாட்னு எதுக்கு தெரியும் உங்களுக்கு, இதுக்காக இன்டிஜர் டேட்டா டைப்காக. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ count equal to count plus 1 அப்படின்னு. ஸோ count equal to count plus 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லூப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு while யூஸ் பண்ணியிருக்கிறேன். whileல கண்டிஷன், அதாவது கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு கிடையாது, less 10 இருந்தது அப்படின்னா உங்களுக்கு
திருப்பி லூப்பில் போய் அந்த அகெயின் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இதுதான் என்னோட கண்டிஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு 10 இருக்குது. ஸோ 10 எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, பிரிண்ட் எஃப்பில் வந்து எனக்கு 10 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 10ல் வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம், அதை 10 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். என்ன இப்போ ஆன்சர் இங்கே 11. ஸோ நம்மளுக்கு இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வைல் செக் பண்ணுறோம். வைல் என்ன இருக்குது, இப்போ கவுண்டில் என்ன இருக்குது, 11 இருக்குது. ஸோ 11 என்னது லெஸ் 10ஆ இல்லை. ஸோ இது வந்து என்ன இருக்குது, ஃபால்ஸை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து இங்கே அவுட்டில் வந்துடும். ஓகேவா, அதாவது இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆயிரும், உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட்னு பார்த்தோம் அப்படின்னா 10. இப்போ இதில் என்ன அப்படின்னா இதுதான் வைல்க்கும் டூ வைல்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ வைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வருவோம். ஸோ கண்டிஷன் என்ன, லெஸ் 10. ஸோ கவுண்டோட வேல்யூ 10 விட லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒன் டைம் கூட உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, டூ வைல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிஷன் வந்து ஒரு ஃபால்ஸாக இருந்தாலும் ட்ரூவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 10 கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் டூ வைலுக்கும் வைலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா ப்ரோக்ராமே உங்களுக்கு டூ வைலையும் சேம் அவுட்புட் வராது, ஆனால் சேமாகவும் வர சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, உங்களுக்கு அப்போ இன்னும் கிளியராக புரியும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதே ப்ரோக்ராம் தான் இங்கே டைப் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பாருங்கள், வைலில் வந்து கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா, அந்த டூ வைலில். ஸோ இது வந்து ஒரே ஒரு தடவை தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணுது ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு டெர்மினேட் ஆயிடுது இந்த லூப். ஓகேவா, இதில் அவுட்புட் என்னென்னு பார்த்தோம், 10ன்னு பார்த்தோம். வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 10 வந்துருச்சா. ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் டூ வைல். ஓகேவா, ஸோ இது வந்து n = 1ன்னு ஒரு வேல்யூ இனிஷியேட் பண்ணி ஸோ பிரிண்ட் பண்ணி n இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து 5 < வரைக்கும் கண்டிஷன் வந்து செக் பண்ணியிருக்கோம். அதாவது n வந்து 5 இல்லாட்டி 5க்கு சின்ன நம்பராக இருந்தால் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன். ஓகேவா, இதோட அவுட்புட் வந்து என்னென்னு பார்ப்போம். ஸோ இதோட அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா 1 to 5 வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், 1 2 3 4 5 வரைக்கும் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்து வைல்க்கும் டூ வைல்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். சேம் ப்ரோக்ராம் வந்து வைலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் இதுக்கு வந்து இதே அவுட்புட் தான் வரும். ஸோ நீங்கள் கேட்கலாம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதே ப்ரோக்ராமை நீங்கள் வைலில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வேறு வரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். பை.